ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா புக்லெட் விட்டுருக்காங்க. அந்த புக்லெட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் டெமோ பார்க்க போகிறோம். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கவுன்சிலிங்கில் சாய்ஸ் லிஸ்ட் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுறது நம்ம புக்லெட் தான். ஏன்னா எந்த கல்லூரியில் என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இருக்குதுங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே தண்ணிங்களாலே இருக்கும். அந்த முன்னாடி போட்டிருப்பாங்க லிஸ்ட் ஆஃப் த காலேஜ் கேட்டகரி விசஸ். அப்படி எப்படின்னா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 417 காலேஜுக்கு மேலே காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு முன்னாடி தெரியும். யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க கீழே நிறைய காலேஜ் வரனால ஃபஸ்ட்டு அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜ் மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. அப்புறம் சிஐடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன காலேஜில் என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஏன்னா இந்த 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் நோக்கி போய்க்கிருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் யாராவது அட்டன் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த கல்லூரியை வச்சு இந்த கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கல்லூரியில் நீங்கள் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? நல்ல கட் ஆஃப் மார்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ பிஹெச்சி காலேஜ் மொத்தம் தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்குது. அதாவது பாதி கவர்மெண்ட் பாதி பிரைவேட் கல்லூரிகள் சேர்ந்து நடத்தப்படும் கல்லூரி தான் இந்த கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி. நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி. சரிங்களா? கோயம்புத்தூர்ல 2 இருக்குங்க, மதுரையில் 1 இருக்கு. தியாகராஜ கலை மதுரையில் இருக்குது. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. பிஹெச்சி காலேஜ் எல்லாத்துக்குமே தெரிந்த கல்லூரி தான். பிஎம்எல்ல கோயம்புத்தூர்ல இருக்குங்க. சரிங்களா? இதில் இருக்க எல்லா கல்லூரியும் பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும். அந்த கோடை கரெக்டாக பண்ணிக்கிங்க. கரெக்டாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு இதுக்கு ஏன் யூஸ் இந்த புக்லெட் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் கோட். சரிங்களா? அந்த காலேஜ் கோட் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலேஜ் கோடை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாட் அலாட்னு வந்துடும். நீங்கள் நாட் அலாட்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கல்லூரிகள் தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால் நீங்கள் கரெக்டான கல்லூரியை கரெக்டான கோடை போட்டு வைங்க. சரிங்களா? எந்த கல்லூரியில் கிடைக்குமோ வேகன்சி லிஸ்ட் காலைல 10 மணிக்கெலாம் உங்களுக்கு விட்டுருவாங்க. அந்த வேகன்சி லிஸ்ட்டை வச்சு நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ரவுண்டாக இருந்தாலும் சரி வேகன்சி லிஸ்ட் காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த புக்லெட்டை நீங்கள் பயன்படுத்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் கேட்குற கல்லூரியிலேருந்து எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 107ஆம் நம்பர் ஸ்ரீ சுப்பிரமணிய காலேஜ், நாடார் ஆஃப் காலேஜ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டுடைய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குங்க, அது பார்த்துக்கலாம். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அது எங்கே இருக்குங்க, சென்னையில் தாங்க இருக்குது. ஒவ்வொரு காலேஜுமே இருக்குது. ஒவ்வொரு காலேஜ்லேயும் இருக்கிற இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2006 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஹெச்சி காலேஜ் இருக்குங்க. 2005 பார்த்தீங்கன்னா சிஐடி காலேஜ் இருக்குங்க. அதில் 2ல் என்னென்ன கோர்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த கோடை வச்சு நீங்கள் கீழே அந்த காலேஜில் என்னென்ன ஸ்பெஷலிஸ்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன இருக்குது, ஹாஸ்டலில் எப்படி இருக்குது, வெஜ் இருக்கா நான்வெஜ் இருக்குதா, அந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கோர்ஸ் என்பிஏ அக்ரேட் எப்போ வாங்கியிருக்காங்க, அந்த என்பிஏ அக்ரேட் எப்போ முடிய போகுது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த புக்லெட் இருக்குது. இந்த புக்லெட்டில் இல்லாத அது மாதிரி பிரின்சிபல் நேம் இருக்கும், அந்த காலேஜோட பிரின்சிபல் நேம் இருக்கும், பிரின்சிபல் தனி இமெயில் ஐடி இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எத்தனை இன்டெக் இருக்குது, எத்தனை சீட்ஸ் இருக்குது, அந்த கல்லூரியில் வேக்கன்ட் சீட்ஸ் பார்க்காமலே இதுலேயே பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது எல்லா விஷயமும் இந்த புக்லெட்டில் இருக்குதுங்க. இதை அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே ரொட்டேட் பண்ணாலே உங்களுக்கு காமிக்கிறீங்க. கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிஹெச்சி காலேஜ் நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க. இப்போ பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பிஎம்எல்ல இருக்கக்கூடிய கல்லூரி. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் நேம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு நேம் போட்டிருக்காங்க. இந்த கல்லூரி அட்ரஸ் போட்டிருக்காங்க. தாலுக்கு கோயம்புத்தூர் போட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூர். இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட பிரின்சிபலோடைய இமெயில் ஐடி, அஃபிஷியல் இமெயில் ஐடி இருக்கும், வெப்சைட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்கிங், காலேஜில் உங்களுக்கு ரேங்கிங் ஏதாவது நடந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது உங்கள் பசங்களும் சரி பொண்ணுங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் நீங்கள் இருக்குங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் கீழே போட்டிருக்காங்க. இந்த 2024 ரிசல்ட்டுங்க. 2025 எத்தனை பெர்சன்ட் கொண்டாடுறாங்கன்னு தெரியல. 89% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பிஹெச்சி காலேஜில். அது பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த நேம் எப்படின்னா அந்த பேங்கோட நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இருக்குது. நியர்லி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது கோயம்புத்தூர்ல. எல்லாமே இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாஸ்டல் ஃபேக்கல்டிஸ்
பாய்ஸ்க்கு இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாகவே அந்த பிளேஸ்மெண்ட் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அது நான்வெஜ் பார்த்தீங்கன்னா 2மே இருக்குங்க அந்த கல்லூரியில். அப்போ ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 3000 பேர் வந்து ஒரு டேக்கு வந்து 3000 கொடுத்து போட்டிருக்காங்க. அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அது தனியாக போடுவாங்க, 400 போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 வந்து நீங்கள் அட்மிஷன் 1000 அட்மிஷன் ஃபீஸ் போடணும். அட்மிஷன் ஃபீஸ் 1000 போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் 15 நம்பர் மெக்கானிக்கல் எடுத்துங்க. மெக்கானிக்கல் என்டெக் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது? 60 என்டெக் இருக்குது. 1951 வந்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே போட்டிருக்காங்க 2028 வந்து NBA, அது வரையும் NBA கிரெடிட் வாங்கியிருக்காங்க, அது வரையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு வந்து மாற்றுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூர்ல இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் நேம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏ ராஜேஸ்வரி அவர்கள், அவங்க தான் வந்து இந்த பிரின்சிபல். சரிங்களா? அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சிவில் அட்ரோம் போஸ்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, தாலுக்கா கோயம்புத்தூர். அவங்களுடைய பிரின்சிபலுடைய அபிஷியல் இமெயில் ஐடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிளேஸ்மெண்ட் 74% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து இங்கேருந்து 8 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட்டிருக்கிறாங்க. ரூம் 2000 போட்டிருக்காங்க. இப்போ கேர்ள்ஸ் வந்து 1150 போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் போட்டிருக்காங்க. மினிமம் 20,000 போட்டிருக்காங்க, மேக்ஸிமம் 40,000 போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 550 போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் கல்லூரினால உங்களுக்கு இது கம்மியாக தான் போட்டிருக்கிறாங்க. இது NBA அக்ரிலேருந்து எல்லாம் போட்டிருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா? எல்லா டீட்டெயில்ஸுமே இது இருக்குங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மருதமலை ரோடு, பாரதிய யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், டாக்டர் சரவணகுமார் சொல்லிட்டு ஒருத்தர் தான் பிரின்சிபலாக இருக்காங்க. டாக்டர் சரவணகுமார்கள் வந்து பிரின்சிபலாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த் சைடு இருக்குங்க, கோயம்புத்தூருங்க. இது அபிஷியல் வெப்சைட்லேருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 57% வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்களே பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா போட்டிருக்கிறாங்க. பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் 2மே இருக்குது. நான்வெஜ் 2மே 2 பேருக்கு 2மே கிடைக்கும் போட்டிருக்காங்க. இது எப்போ இந்த ட்ரிபிள் எல்லாமே எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்த இதில் போட்டிருக்காங்க. சரிங்களா? இதை வச்சு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுடைய கோட் ரொம்ப 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 முக்கியம். அதனால் கரெக்டாக இந்த டீல்ஸை நீங்கள் உள்ளே பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த முன்னாடி எந்த லிஸ்ட் இருக்கும் அந்த கோடை வச்சு நீங்கள் இந்த கல்லூரியில் என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ், எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு 74% போட்டு, இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 74% போட்டிருக்காங்க. அப்புறம் 90% போட்டிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இப்போ 2005 பார்த்தீங்கன்னா சிஐடி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் கே மனோமணி அவர்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் நார்த் போட்டிருக்காங்க. அபிஷியல் வெப்சைட்ல 93% வந்து இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. 100க்கு 93%. பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணுறாங்க அந்த காலேஜ். கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து 6 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. இங்கேருந்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் 6 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து கல்லூரி இருக்குது, நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜாக வச்சா மட்டும் வெறும் வெஜ் மட்டும் தான் போடுவாங்க, நான்வெஜ் போட மாட்டாங்க. ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 200 போட்டுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து என்ன போடல, 200 போட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் 200 போட்டுக்கிறாங்க. எலிஜிபிள் சார்ஜ் வந்து 2750 போட்டுருக்காங்க. ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு இது போட்டு, இதே மாதிரி நான் 3 காலேஜ் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி எல்லா காலேஜுமே இருக்கும். அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா ப்ரைவேட் கல்லூரிகளும் இதுக்குள்ளே இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே தெரிய கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து பேனரில் இருக்கும் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எங்கள் சேனலுக்குள்ள உள்ளே போனோன்னு பின்னாடி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தாலே மேலே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே பார்த்தா உங்களுக்கு பேனர் நம்பர் தெரியும். அந்த நம்பர்லேயே இப்போ கான்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே போனாலும் நம்பர் இருக்கும், நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல் நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோ போட்டுக்கிருக்கோம். கல்லூரி சரி எஜுகேஷன் சரி நிறைய வீடியோ நம்ம சேனல் போட்டுக்கிருக்கோம். அதனால் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்த்துக்கிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ் எவ்வளோ கட் ஆஃப் சொல்லிட்டு கட் ஆஃப் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மணி எஜுகேஷன் ரிவ்யூ. நன்றி, வணக்கம்.